ஜெபத்தோடு காத்திருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஸ்தோத்திரம். நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளில் உம்மை துதிக்க செய்தீர். இப்பொழுதும் கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய வார்த்தையினாலே நீர் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தையின் ஆழங்களை அறிந்து கொள்ளும்படி எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். எங்களுடைய செவிகள், எண்ணங்கள், யோசனைகள், எங்களுடைய கண்கள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டதாய் தேவன் பேசுகிற வார்த்தையை எங்கள் இருதயத்திற்கு, எங்கள் ஆத்துமாவிற்கு வேண்டிய மன்னாவாக, உணவாக நீர் எங்களுக்கு தருகிறதற்காக அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை நாங்கள் உள்வாங்கி கீழ்ப்படிந்து நம்முடைய வார்த்தை எங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறதோ அதை நாங்கள் செய்வதற்கு விட்டு கொடுக்கிற பாத்திரங்களாய் எங்களை இப்பொழுது நீர் மாற்றும். எங்களோடு பேசும். கவன சிதைவுகள், கவனக்குறைவுகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். நீரே உயர்ந்துரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சரி, இந்த நாளிலே நம்ம நிறைய தலைப்புகளை பற்றி நாம் வரிசையாக தியானித்து வருகிறோம். முதலாவது, தேவன் யார்? பிதாவான தேவன் யார்? குமாரனாகிய தேவன் யார்? பரிசுத்த ஆவியாகிய தேவன் யாருன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா மனுஷன் யார் அப்படின்னு பார்த்தோம். மனுஷனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம்னு என்ன, மனுஷனுடைய உணர்வுகள் என்னென்ன, மனுஷனுடைய அவனுடைய அமைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஸோ மனுஷனை பற்றி நம்ம புரிந்து கொண்டோம். இப்பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்குள்ளே நம்ம வரோம். பாவத்தினுடைய தன்மை, அண்டர்ஸ்டாண்டிங் த நேச்சர் ஆஃப் சின். பாவத்தினுடைய தன்மையை குறித்து நாம் புரிந்து கொள்ள போகிறோம். இந்த நாளிலே, இந்த வருகிற நாட்களிலே நம்ம அதை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். பாவத்திற்கு ஒரு சுபாவம் ஒன்று இருக்கிறது. அந்த சுபாவத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா தேவன் எதற்காக ஆதாமும் ஏவாளையும் தோட்டத்திலிருந்து வெளியேற்றினார்? அவர்கள் பாவம் செய்ததுனாலே. ஸோ பாவம்னா வெறுமனே பிடிக்கும் பிடிக்காது, தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மீறுறது அப்படின்றது மாத்திரம் இல்லாமல், அடிப்படையாக பாவம்னா என்ன அப்படின்ற ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த கிரேக்க வார்த்தை, இந்த பாவத்தை குறித்ததான படிப்பா ஹமர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹமர்ஷியா என்கிறதான ஒரு கிரேக்க பதம். ஹமர்ஷியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குறி தவறுதல் என்று சொல்லி அர்த்தம். சொல்லுங்க, என்னதுங்க? குறி தவறுதல். ஒரு ஒரு அம்புக்குறி எய்கிறோம். பொதுவாக அந்த அம்புக்குறி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே அது எய்ய முடியுதா, பெரிய வட்டமாக போடுவாங்க. அப்புறம் ப்ராக்டிஸ் ஆக ஆக என்ன பண்ணுவாங்க? வட்டத்தை சுருக்கிக்குவாங்க. கடைசி எப்படி இருக்கும்? ஒரே ஒரு புள்ளி மாதிரி இருக்கும். அந்த புள்ளியில் என்ன பண்ணுவாங்க? கரெக்டாக அந்த அம்பை விடணும். ஸோ அது தவறுற பட்சத்தில் அது என்ன சொல்லுவாங்க? குறி தவறிடுச்சுப்பா அப்படின்வாங்க. அப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது பெரிய வட்டமாக இருக்கும், போக 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 அது குறுகும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி குறி தவறுதல், இப்படி தான் குறி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த பாவத்தை குறித்து சொல்லும் போதும் அது கிரேக்க வார்த்தையில் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை ஹமர்ஷியா அப்படின்னா குறி தவறுதல். லாஜி அப்படின்னா அதை குறித்த படிப்பு. குறி தமிழில் சொல்லணும்னா குறி தவறுதலை குறித்த படிப்பு. எப்படி தப்பாக குறிப்பாக்குறதுன்றதுக்கு படிப்பா இல்லை. அதாவது பாவம்னா குறி தவறுதல்னு அர்த்தம். ஸோ அதை குறித்து குறி எப்படி தவறுச்சு, என்ன குறி தவறுனதுன்னு யாருக்கு, அது யாருடைய குறி தவறுச்சு, இந்த மாதிரி காரியங்கள் தான் பாவத்தினுடைய பின்னணியாக நாம் பார்க்க போகிறோம். சரி, இப்போ இதுக்கு அடிப்படையாக நம்ம எடுத்துக்கிற வசனம் ரோமர் 3:23. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் மாறினார்கள். ஸோ எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்குதுங்க? பாவம் இருக்கிறது. பிறந்தவங்க யாருமே பாவம் இல்லாமல் பிறந்ததே இல்லை. இந்த உலகத்தில் பாவம் இல்லாமல் பிறந்தவர் ஆண்டவராகிய இயேசு ஒருத்தர் மாத்திரம்தான். வேற யாருமே இந்த பூமியில் பாவம் இல்லாமல் பிறந்தவர்கள் அல்ல. சரி, ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்குவோம். இப்போ தெரியுதுங்களா, அந்த வரைபடத்தில் ஒரு பையன், குட்டி பையன் ஒருத்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு ஐஸ்கிரீம் டப்பாவோ சாக்லேட் டப்பாவோ ஏதோ ஒரு டப்பாவை அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் மெதுவாக திருடுறான். இப்போது அதை அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க? மெதுவாக ஓரத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க போல். இப்போது ஒரு சின்ன குழந்தை
ஒரு ஐஸ்கிரீம் டப்பாவோ சாக்லேட் டப்பாவோ திருடும் போது ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சே பையன் எவ்வளோ க்யூட்டாக எடுத்து சாப்பிட்றான் பாருப்பா அப்படின்னும். அதே ஒரு 10 வயசு பையன் திருடுனானா அவன் என்ன சொல்லுவோம்? இப்படியே அம்மா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அங்கேயே கையும் களமாக பிடிச்சி பொலார்னு ஒரு அரைஞ்சி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு திட்டுவாங்க. அன்றைக்கி நானும் மாமாவும் ஒரு கடைக்கு போயிருந்தோம். அங்கே போயிருந்தப்போ ஒரு குட்டி பையன் ஒருத்தன், அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அந்த கண்ணாடியெலாம் துடைக்கிற அந்த காலின் ஸ்ப்ரே இருந்தது, அந்த ஸ்ப்ரே எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு அம்மா வாங்கித்தா அப்படின்னு நிற்கிறான். குட்டி பையனா ஒரு 2.5 வயசு 3 வயசு கூட இருக்காது, ஸ்கூல் கூட போகிறானான்னு தெரில. எனக்கு அம்மா இது வாங்கித்தா அப்படின்னு நிற்கிறான். அவங்க அம்மா, டே அதெல்லாம் உனக்கு தேவைப்படாதரா, அது விளையாட்டு பொருள் இல்லைடா, அது வெயில். அவனுக்கு ப்ளூ கலரில் அந்த பாட்டிலில் பார்த்தோன்னே, அது ஸ்ப்ரேலாம் அடிக்கிறது பார்த்தோன்னே அவனுக்கு வாங்கணும் போல் இருந்தது போல். தூக்கிட்டு வந்து நிற்கிறான் கல்லால் அவங்க அம்மாவோட, அம்மா எனக்கு வாங்கி தரியா இல்லையான்னு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, சொல்லி பார்த்தா கேட்கவே இல்லை. கடைசியாக அந்த பொருளை எடுத்து வச்சுட்டு தரன்னு இழுத்துட்டு போனாங்க. அங்கே பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாம் அழகாக பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம். பையன் எவ்வளோ சுட்டியாக இருக்கிறான் பாரு. இதே ஒரு 20 வயசு பையன் அதே மாதிரி பண்ணானா எப்படி இருக்கும்? நம்ம பார்த்து சிரிப்போமா? அங்கே இருக்கிறவங்களே சேர்த்து 4 மொத்துவாங்க. ஏதாவது தேவையில்லாத பண்ணாவோ இல்லை தூக்கிட்டு வந்தாவோ ஏதாவது பண்ணால் என்ன பண்ணுவோம்? நம்ம ரசிக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்? 4 சாத்துவோம். ஏன் அப்படின்னா, இது பாவத்தினுடைய தன்மை சிறு பிராயத்தில் இருக்கும் போது அது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா தெரியறது இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க, வார்த்தையை பயன்படுத்துறது கூட யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல குழந்தைங்க பண்ற காரியங்களை சேட்டை பண்றான் அப்படின்னு சொல்லுவோம், குறும்பு பண்றான் அப்படின்னு சொல்லுவோம். அதே விஷயத்த 20 வயசுல பண்ணா அவனை என்னன்னு சொல்லுவோம்? சரியான அடங்கா பிடாரியா இருக்கிறோம். பாருங்களேன், வார்த்தையினுடைய பயன்பாடு பாருங்க. சின்ன வயசுல பண்ணும்போது குறும்பு சேட்டைன்னு சொல்லி சொல்றோம். ஆனா அதே 20 வயசு பையன் பண்ணா, அதே விஷயத்த பண்ணா என்னன்னு சொல்லுவோம்? பயங்கர அடங்கா பிடாரி, மோசமானவன். அதே ஒரு 30 வயசு ஆளு செஞ்சா பயங்கரமா திமிரு பிடிச்சவன் அப்படின்னுவோம். வயசுக்கு ஏத்த மாதிரி நம்ம செய்யறதான பாவத்தினுடைய பேர் என்ன ஆகிட்டே இருக்குது? மாறிக்கிட்டே இருக்குது. அதே 60 வயசு ஆளு செஞ்சாருன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன சொல்லுவாங்க? யோ இவ்வளோ பெருசா வளர்ந்துருக்கிற, இவ்வளோ பெருசா இல்லை, அறிவில்லையா அவனுக்கு அப்படின்னும். பாருங்க, அதே விஷயத்த அவர் குழந்தையா செஞ்சிருக்கும் போது அறிவில்லையான்ற வார்த்தை வந்திருக்காது. எவ்வளோ க்யூட்டாக இருக்கிறான் பாரு அப்படி. ஸோ பாருங்க, பாவம்ன்றது ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். என்னன்னா, பாவம்ன்றது மனுஷனுடைய சுபாவத்திலிருந்து வருகிறது. அதை சிறு பிராயத்திலே நம்ம கண்டிக்காமல் விட்டுட்டோம்னா, அதனால தான் நம்ம பழமொழியில் சொல்லுவாங்க இல்லைங்களா, 5 வளையாதது 50 வளையாது. ஸோ அப்போ கரெக்ஷன் எதுனாலும் சின்ன வயசுலேயே சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதே போல தான் இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த பாவம்ன்றது சிறு பிராயத்தில் குழந்தைக்கு யாருமே பாவம் செய்யணும்னு சொல்லி தர்றதே கிடையாது. தானாகவே ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே விவரம் தெரிய ஆரம்பிச்ச உடனே அதை என்ன பண்ண ஆரம்பிச்சிருது? பாவத்தை செய்ய ஆரம்பிக்கிறது. இதுதான் அதனுடைய பாவ சுபாவம் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ பாவம் என்பது ஒரு மாயை அல்ல. இட் இஸ் நாட் அன் இல்யூஷன். அது ஏதோ ஒண்ணுங்க, அது அப்படியே நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு அப்படின்லாம் நம்ம நினைக்க கூடாது. பாவம் என்பது இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய சுபாவத்தில் பிறவியிலிருந்தே நமக்குள்ளாக வருகிற காரியமா இருக்கிறது. அது நமக்குள்ளாக ஒரு நடுநிலையான காரியத்தையும் சாதிப்பது இல்லை. சரி, பாவம் இருந்தா இருந்துட்டு போட்டுங்க, அதனால எனக்கு எந்த பிரச்சனை வந்தாதானே, அதனால நான் அதை என்ன பண்ணிடுறேன், அதை கண்டுக்காம விட்டுருவோம், அது பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் இருக்கட்டும் அப்படின்னா அதுவும் கிடையாது. அந்த பாவம் உள்ள நம்மளால் என்ன பண்ண முடியாது தெரியுங்களா? அடக்கி வைக்க முடியாது. Sin does not have a neutrality. அதற்கு நடுநிலை என்பது அது பாவத்திற்கு கிடையாது. அது தேவனுடைய எல்லா கிரியைகளுக்கும் எதிர்த்து நிற்கிற ஒரு சுபாவமாக இருக்கிறது. அப்ப பாவம்ன்றது என்ன இடத்துல நம்ம பாவம் செய்கிறோம்? நம்ம போன இதில் பார்த்தோம் இல்லைங்களா, மனுஷனுடைய அந்த பாவ நிலை, மனுஷனுடைய பாவ நிலைக்கு 3 கேட்டகரி பார்த்தோம். 1 யோவான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 3வது அதிகாரத்தில் பார்த்தோம். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை அப்படின்னு சொல்லி 3 கேட்டகரி பார்த்தோம். உலகத்தில் இருக்கிற எல்லா பாவமும் அந்த 3 அந்த கேட்டகரிக்குள்ள தான் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். இப்போ இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, மனுஷனுடைய பாவ சுபாவமும் இதே போலதான். பாருங்க, அவங்க எண்ணங்களிலே, யோசனைகளிலே, வார்த்தையிலே, ஆசைகளிலே மனுஷன் என்ன பண்றான்? பாவம் கொள்ளுகிறான். இப்போ பழைய ஏற்பாட்டினுடைய நியாயப்பிரமாணங்களை படிக்கும் பொழுது ஏசப்பா விபச்சாரம் பண்ணாதான் பாவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பிதாவாகிய தேவன் அப்படி அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. ஆனா ஏசப்பா அதை ரீடிஃபைன் பண்ணி என்ன சொல்றாரு? விபச்சாரம் பண்ணணும்னு அவசியம் இல்லப்பா, நீ இச்சையோடு பார்த்தாலே அப்படின்றாரு. பாவத்துக்கு ஒரு மறு அர்த்தத்தை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் இந்த பக்கம் கொலை செய்யாது இருப்பாயாக அப்படின்னு 10 கட்டளையில ஒன்று இருந்தது. இந்த பக்கம்
இயேசு கிறிஸ்து அதை இன்னும் எப்படி சொன்னார்னா, அதனுடைய ரூட், அதனுடைய அந்த பாவத்தினுடைய அந்த வேற கன்ஃபரண்ட் பண்றாரு, எதிர்க்கிறார். என்ன சொல்றாருன்னா, நீ உன்னுடைய சகோதரன் கிட்ட நீ சண்டை போட்டு பகைச்சிக்கிட்டாலே நீ யாரு? மனுஷ கொலைபாதகன். ஒருத்தங்கிட்ட நீ சண்டை போட்ட, கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ சித்தப்பாவோ யாரோ ஒருத்தங்கிட்ட சண்டை போட்டு அவனை பகைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அதுவே எதுக்கு சமம்ன்றார் ஏசப்பா? கொலை செய்வதற்கு சமம் அப்படின்றார். அப்போ பாருங்களேன், ஏசப்பா நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, அதை நிறைவேற்ற வந்தேன்னு பல இடங்கள்ல சொல்றாரு. ஆனால் உண்மையில் அவர் செய்தது என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த, அதாவது இந்த பாவம் இருக்கு இல்லையா, பாவத்தினுடைய வேற டீல் பண்ணணும்னு நினைச்சார். ஏன்னா பாவம் என்பது தான் மனுஷனையும் தேவனையும் என்னாச்சுங்க, பிரித்த ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ அந்த சுபாவத்தை நம்ம எங்கிருந்து வாங்கிக்கிறோம்? நம்ம அம்மா அப்பா கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறோம். அம்மா அப்பா கிட்ட இருந்து நமக்கு தொடர்ச்சியாக அது வந்து கொண்டே இருக்கிறது. சரிங்களா? ஸோ இப்போ பாவம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சுபாவத்திற்கும் தேவனுடைய சித்தத்திற்கும் எதிரடையாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு எதிரடையாக இருக்கிறத நாம் பாவம்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, தேவனுடைய சுபாவம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சித்தம், இந்த மூன்று காரியங்களுக்கும் எதிரடையா என்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவோம்? நம்ம பாவம்னு சொல்லணும். சரிங்களா? நம்முடைய வேதாகமும் இதை தான் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் 3 விதமான பாவத்தினுடைய தன்மைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறார். முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட பாவம், பர்சனல் சின். தனிப்பட்ட பாவம்னா நம்ம பர்சனலாக நான் செய்கிற பாவம். இப்போ உதாரணத்துக்கு நான் பொய் பேசிட்டேன், நான் திருடிட்டேன், நான் யாரையோ ஏமாத்திட்டேன் அப்படின்ற தனிப்பட்ட பாவம். அடுத்து ரெண்டாவதை நாம் பார்க்கிறது பாவத்தினுடைய சுபாவம், த சின்ஃபுல் நேச்சர். பாவத்துக்குன்னு ஒரு சுபாவம் ஒன்று இருக்கிறது, அதுதான் ரெண்டாவதா நாம் பார்க்கிற ஒரு கேட்டகரி. அடுத்து மூணாவதா இம்ப்யூட்டட் சின். இம்ப்யூட்டட் சின் என்னன்னா தொடர்ந்து வருகிற பாவம். ஸோ முதலாவது தனிப்பட்ட பாவம், பாவத்தின் சுபாவம், தொடர்ந்து வருகிற பாவம். திரும்ப சொல்றேன், தனிப்பட்ட பாவம், பாவத்தினுடைய சுபாவம், தொடர்ந்து வருகிற பாவம். இப்படி 3 கேட்டகரியா பவுல் பிரிகிறார். என்னென்ன வசனங்கள் அப்படின்றத நான் தெளிவாக போட்டிருக்கிறேன். அந்தந்த வசனங்கள் நம்ம வாசிச்சோம்னா நமக்கு தெளிவாக புரியும். முதலாவது நம்ம ஏற்கனவே வாசிச்ச அந்த முதல் வசனத்தை நம்ம வாசிப்போம். ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம். ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் மாறினார்கள். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுக்கும் மனுஷனுக்குமான உறவு இழந்து போயிடுச்சு. அது லாஸ், அது ஒரு பெரிய ஒரு நஷ்டமாயிடுச்சு. ஆதாமும் ஏவாளோடும் கூட தேவன் அவங்களை எதுக்காக உருவாக்கினார்? தோட்டத்தை ஆண்டுகொள்ள உருவாக்கினார், ஆசீர்வதித்து உருவாக்கினார். ரொம்ப முக்கியமா பிதாவாகிய தேவனோடு உறவு கொள்ள உருவாக்கினார். அந்த உறவை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இழந்து போயிட்டாங்க. சரிங்களா? ஸோ அந்த உறவு இழந்ததுனால தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க, தோட்டமும் அழிஞ்சு போச்சு, அந்த உறவும் இப்போ இல்லை. இப்போ இதுதான் முதல் விஷயம், இதுதான் பர்சனல் சின். ஸோ அப்போ பாவத்தினுடைய தன்மையினாலே, பாவம் உள்ள நுழைந்ததுனாலே நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுங்க? நம்ம உறவை நாம் இழந்தோம், நமக்கும் தேவனுக்குமான உறவை நம்ம இழந்தோம். ஸோ இங்கே யார்கிட்டே அந்த பாவம் எனக்கு வருதா அப்படின்னா இல்லை, தனிப்பட்ட விதத்தில் நான் செஞ்ச பாவம். ஸோ இதுக்கு தீர்வா தேவன் என்ன பண்றாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு மீட்பாக. பாவத்திற்கு தீர்வு என்னது? மீட்பு ஒண்ணுதான். அந்த மீட்பின் அடையாளமா வந்தவர் தான் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ இது முதல் விஷயம். அடுத்து ரெண்டாவதா நாம் பார்த்தோம் பாவத்தினுடைய சுபாவம். பாருங்க, சங்கீதம் 51:5. சங்கீதம் 51:5. இங்க தாவீது விதமா சொல்றாரு, இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். உருவாகும் போதே துர்குணம், கருவில் இருக்கும் போதே பாவம். திரும்ப நான் சொல்றேன், நல்லா கவனிக்கணும். உருவாகும் போதே எங்க அப்பாவும் அம்மாவும் இணைஞ்சு எங்க அம்மாவுடைய கருவிலே நான் உருவாகும் போதே துர்குணம் இருந்தது. என் தாயினுடைய வயிற்றில நான் இருக்கும் பொழுதே பாவம் நிறைந்த ஒரு மனுஷனாதான் நான் இருக்கிறேன். இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பாவத்தினுடைய சுபாவம் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். ஸோ இதனால என்ன நடந்தது? இதனுடைய விளைவாக என்ன நடந்ததுன்னா ஆவிக்குரிய மரணம், ஸ்பிரிச்சுவல் டெத். அப்போ மனுஷனா பிறக்கிற எல்லாருக்குமே என்ன இருக்குது? மரணம் இருக்கா இல்லையா? இருக்கு.
சரீர பிரகாரமான மரணத்தை விட ரொம்ப முக்கியமா இங்க சொல்லப்படுறது என்ன அப்படின்னா ஆவிக்குரிய மரணம். ஒரு மனுஷன் பாவத்திலேயே இருக்கும் பொழுது அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? மரித்தவனாக இருக்கிறான். அதனாலதான் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட உடனே நம்ம என்ன பண்றோங்க, அந்த மனுஷனை போய் தண்ணிக்குள்ள வச்சு முக்கி அவனை வெளியே கொண்டு வரோம். என்னன்னா செத்து போயிட்டான், அவன் செத்து இருக்கிறான் அவன் இல்லையா, செத்து போன மனுஷன். இப்ப அவனை என்ன பண்றோம்? மரித்துட்டு ஆவிக்குரிய மரணத்துல இருக்கிறவனை தண்ணிக்குள்ள புதைச்சிட்டு திரும்ப என்ன பண்றோம் நம்ம? அவன் வெளியே வரான். அப்பனா வெளியே வரும்போது என்ன அடையாளம், எதுக்கு அடையாளமா வெளியே வரான்? நான் பாவத்திற்கு மரிச்சிட்டேன், நான் நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். சரிங்களா? பாவத்திற்கு மரிக்கிறேன், நீதிக்கு பிழைக்கிறேன். இதனுடைய அடையாளமா தான் நம்ம ஞான ஸ்நானத்தை ஏசப்பா நமக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு. ஸோ எதனால? அவன் ஆவிக்குரிய மரணத்தை சந்தித்த மனுஷனாக இருக்கிறான். ஆவிக்குரிய நிலையில அவன் திரும்ப உயிரடைகிறான். இப்போ இது எங்க இருந்து வருது? யார்கிட்ட இருந்து இந்த பாவத்தின் சுபாவம் வருதுன்னா நம்ம அம்மா அப்பா கிட்ட இருந்து வருது. சரிங்களா? அம்மா அப்பா தான் இதற்கு காரணம். அவங்க கிட்ட எப்படி வந்துச்சு? அவங்களுடைய அம்மா அப்பா தான் காரணம். இப்படி எங்க வரைக்கும் நம்ம ட்ரேஸ் பண்ண முடியும்? இந்த தொடர்ச்சியை ஆதாமேவாள் வரைக்கும் நம்மளால ட்ரேஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஒரு தீர்வு என்ன அப்படின்னா ஏசப்பா சொல்ற ஒரு காரியம், ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்க வேண்டும். நியூ நேச்சர், புதிய சுபாவம் உள்ளவனாக ஒரு மனிதன் மாற வேண்டும். ஸோ நல்லா கவனிக்கணும். முதல்ல மீட்பை பெற்றுக்கொண்டோம். அது என்ன பாவம்? பர்சனல் சின், தனிப்பட்ட பாவம். அடுத்து ரெண்டாவதா பாவத்தினுடைய சுபாவம். இதற்கு தீர்வு என்ன? ஒரு மனுஷன் புது மனுஷனா மாறணும், புது சிருஷ்டியா மாறணும். அடுத்து மூன்றாவதா பாருங்க, பவுல் ஒரு காரியத்தை சொல்றாரு. அதே ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 5:12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஒரே மனுஷனாலே பாவம், பாவத்தினாலே மரணம் உலகத்திலே பிரவேசித்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இப்போ இந்த இம்ப்யூட்டட் சின், தொடர்ந்து வருகிற பாவத்தினாலே வந்ததனுடைய விளைவு என்னன்னா பிசிக்கல் டெத். இதுக்கு முன்னாடி இருந்தது என்னதுங்க? ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய மரணம். யார்கிட்ட இருந்து வந்ததுனால? எங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து வந்ததுனால ஆவிக்குரிய மரணம். ஆனா இந்த இம்ப்யூட்டட் சின், இந்த இம்ப்யூட்டட் சின்னும் அங்கிருந்து தான் வருது. எங்க இருந்து வருது? எங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து இல்ல, ஆதாம ஏவாள் கிட்ட இருந்தே வருது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ நம்ம ரெண்டாவதா பார்த்த கேட்டகரி நம்ம அம்மா அப்பா கிட்ட இருந்து வருது. பாவத்தின் சுபாவம்ன்றது டைரக்டா எங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து வருது. ஆனா இந்த தொடர்ந்து வருகிற பாவம் அப்படின்றது எங்க இருந்து வருது? நம்மளுடைய முற்பிதாக்கள் முன்னோர்ல இருந்து ட்ரேஸ் பண்ணி ஆதாம் ஏவாள் வரைக்கும் போனோம்னா அங்கிருந்து வர்றது. புரியுதுங்களா? இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க சொல்றார். ஸோ இதற்கு தீர்வாக பவுல் என்ன சொல்றாருன்னா, எப்படி ஒரு மனுஷன் மூலமா பாவம் உள்ள வந்துச்சோ அதே மாதிரி ஒரு மனுஷன் இருக்கிறாரு, அந்த மனுஷன் மூலமா என்ன வருது? உங்களுக்குள்ள நீதி வருது அப்படின்றாரு. இப்ப இங்க இம்ப்யூட்டட் சின், தொடர்ந்து வருகிற பாவம் எதனால? ஆதாம் மூலமா வருது. ஆனா அதுக்கு தீர்வா பவுல் என்ன சொல்றாரு? ஒரு தீர்வு கொடுக்குறப்பா. அது என்ன தீர்வு தெரியுமா? இயேசுவை நீ நம்பும் பொழுது உன்னுடைய நீதி இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியை போலவே மாற்ற. அப்போ இயேசுவை கீழ்ப்படிந்து இயேசுவை விசுவாசித்து இயேசுவை பின்தொடர்கிற எல்லாருமே இயேசுவின் மூலமாய் வருகிற நீதியை நம்ம என்ன பண்றோங்க? பெற்றுக்கொள்கிறோம். புரியுதுங்களா? அப்போ 3 காரியத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். முதலாவது தனிப்பட்ட பாவம், பாவத்தின் சுபாவம், தொடர்ந்து வருகிற பாவம். தனிப்பட்ட பாவத்தினுடைய தீர்வு என்ன? மீட்பர், ரட்சகர் இயேசுவை விசுவாசிக்கணும். அடுத்ததா பாவத்தினுடைய சுபாவத்துக்கு தீர்வு என்ன? புது சிருஷ்டியா மாற்றப்படணும். அது ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய வேண்டியது அவசியம். மூணாவதா தொடர்ந்து வருகிற பாவத்துக்கு தீர்வு என்ன? நம்ம நீதியிலே நிலை நிற்க பழகணும். ஏசப்பாவுடைய நீதியிலே நிலை நிற்க பழகணும். ஏன் தினந்தோறும் ஜெபிக்கணும்? ஏன் தினந்தோறும் வேதத்தை வாசிக்கணும்னா இந்த 2 விஷயம் இருக்கு இல்லைங்களா? கடைசி 2, பாவத்தினுடைய சுபாவம், தொடர்ந்து வருகிற பாவம். இது 2 கேட்டகரி இருக்கு பார்த்தீங்களா? இது 2யுமே தினந்தோறும் செய்ய வேண்டிய செயல். இது 2னுடைய மீட்பிலையும் நம்ம பங்கு பெறணும்னா தினந்தோறும் செய்யணும். எதுங்க? புது சிருஷ்டியாய் மாறுறதும் சரி, அந்த தொடர்ந்து வருகிற கிறிஸ்துவின் நீதியை பெற்றுக்கொள்வதா இருந்தாலும் சரி, அதை தொடர்ச்சியாக நாம் செய்ய வேண்டும். அதில் பிரேக்கே விடக்கூடாது. நம்ம பிரேக் விட்டோம் அப்படின்னா பிசாசு என்ன பண்ணிடுவான்? உள்ள நுழைஞ்சிருவான். நம்மளுடைய எல்லைகள் உடைக்கப்படும் பொழுது, நம்முடைய எல்லைகளிலே பாதுகாப்பற்றது ஒரு தன்மை இருக்கும் பொழுது பிசாசு உள்ள நுழைவதற்கு அது ஒரு வாசலாக மாறுகிறது. சரிங்களா? இப்போ முதலாவது இந்த தனிப்பட்ட பாவத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமாக நாம் பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த தனிப்பட்ட பாவத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் வச்சிருக்கிறேன் பாருங்க. ரெண்டு லேடிஸ் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க என்ன பண்றாங்க? பிக்சர்ல தெரியுதா இல்லையா உங்களுக்கு?
ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. அதுவும் அவங்க பார்வை நல்ல பார்வையோ, ஒரு ஃப்ரெண்டு பார்க்குற மாதிரியோ, ஒரு சொந்தக்காரங்க பார்க்குற மாதிரியோ இல்லை. சந்தேகத்தோ, நீ பெரியவனா நான் பெரியவனா இப்படி பார்ப்போம் இல்லையா? யாராவது ஒருத்தர் கமெண்ட் அடிச்சாங்கன்னா, இல்லை நமக்கு எதிரான ஒரு காரியத்தை பேசினா அப்படி சைடில் பார்ப்போம் பார்த்தியா, ஓஹோ அப்படின்னு பார்ப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு பார்வை 2 பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா, நம்ம பொதுவாக இந்த தனிப்பட்ட பாவத்தை, இது நம்ம ஹியூமன் நேச்சருங்க. என்னன்னா, இப்போ ஒருத்தனை பற்றி என்கிட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தன் திருடிட்டான் அப்படின்ற ஒரு தகவல் என்கிட்ட வந்துச்சுன்னா, உடனே நம்மளுடைய தனிப்பட்ட சுபாவம் என்ன தெரியுங்களா பண்ணோம்? அவன் திருடி இருக்கலாம், ஆனால் நான் நல்ல வேலை நான் என்ன பண்ணல, திருடலை. புரியுதுங்களா? நம்ம வெளியே சொல்லனாலும் இம்மீடியட்டா நம்முடைய ஹியூமன் மைண்டு, மனித மூளை என்ன தெரியுங்களா பண்ணோம்? வேற ஒருத்தன் செய்த பாவத்தோட நம்மளுடைய சுபாவத்தை என்ன பண்ணி பார்க்கும்? ஒப்பிட்டு பார்க்கும், கம்பேர் பண்ணி பார்க்கும். இது டிஃபால்ட்டாகவே நம்ம மைண்டில் இருக்கிறது. நம்ம யாருமே இல்லைங்க நானும் அப்படிலாம் இல்லைங்க, நான் அப்படி யாராவது சொன்னாங்கன்னா உடனே பரிதாபம் தான் படுவேன் அப்படின்லாம் யாராவது சொல்லுவோம்னா அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அது பொய். அது என்னதான் இருந்தாலும் நம்ம செய்யாத ஒரு பாவத்தை வேற ஒருத்தர் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா உடனடியாக நம்ம மைண்ட் எங்கே தான் போகும்னா ஒப்பிட்டு பார்க்கறதுல தான் விரும்பும். அதுதான் நம்முடைய மூளையினுடைய அமைப்பு, அப்படிதான் இருக்குது. ஆனால் நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்படி ஒப்பிட்டு பார்த்து அவர் செய்ததை மாதிரி நான் செய்யலை, அவர் செய்த மாதிரி நான் செய்யலை. அதாவது மேபி அவர் ஒரு கொலை பண்ணியிருக்கிறான்னு வச்சுப்போமே. இப்போ நம்ம கொலை செய்யலை, ஆனால் ஏசப்பா என்ன சொல்லிட்டு போயிட்டாரு, நீ உன்னுடைய அண்ணனையோ தம்பியோ சித்தப்பாவோ உன் ஃப்ரெண்டையோ யாரோ ஒருத்தர்கிட்ட நீ பகைச்சிக்கிட்டீன்னா எதுக்கு இனன்றாரு? கொலை செய்ததுக்கு இன அப்படின்னு சொல்றாரு. இப்போ நான் ஒருத்தன் கொலை பண்ணிட்டானா அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே நேரத்தில் நம்ம என்ன யோசிக்கிறது இல்லை, நான் இங்கே சண்டை போட்டிருப்பேன், யார்கிட்டையாவது ஒப்புரவாகாமல் இருப்பேன், இல்லை யார்கிட்டையாவது பல வருஷத்து பகை ஒன்று இருக்கும், அதை பற்றி எந்த ஒரு யோசனையுமே இல்லாதவனுமா நான் இருப்பேன். இதுதான் நம்முடைய இந்த தனிப்பட்ட பாவம்ன்றது ரொம்ப டேஞ்சருங்க. இந்த தனிப்பட்ட பாவம் பொதுவாக நமக்குள்ள ஒரு சுயநீதியை ஏற்படுத்தும். பொதுவாக நமக்குள்ள ஒரு கம்பேரிட்டிவ், அதாவது மற்றவரை ஒப்பிட்டு பார்த்து நான் யோக்கியமானவன், அவன் அயோக்கியன், நான் யோக்கியமானவன் அப்படின்ற உணர்வை நமக்குள்ள தந்து கொண்டே இருக்கும் இந்த தனிப்பட்ட பாவம். சரிங்களா? எப்பயுமே மற்றவங்களோடு ஒப்பிட்டு நான் பெட்டர்னு நம்ம பேச மாட்டோம். மேபி அது தவறான யோசனைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த யோசனையை அரெஸ்ட் பண்ணிடுவோம் இல்லையா? இது மாதிரி வராமலாம் இருக்காது. ஆனால் வந்த உடனே நம்ம என்ன யோசிப்போம்? வசனம் ஆவியானவர் உடனே என்ன பண்ணுவார்? உள்ள இருந்து ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துவார். டேய் நீ மட்டும் யோகியமானவனா அப்படின்னு யோசிச்ச உடனே நம்ம புத்திக்குள்ளேயே நமக்கு நிறைய நேரம் நான் அப்படி செஞ்சிருக்கேன். நானே திட்டிக்குவேன், நீ யோகியனா, அவன் அப்படி பண்ணான்னு நீ உனக்கு யோசனை வருது இல்லையா? அவன் ஐயோ இவ்வளோ மோசமான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டான்னு யோசிக்கிற இல்லையா? நீ யோகியமானவனான்ற ஒரு யோசனை எனக்குள்ள தானா வரும். அந்த எண்ணத்தை உண்டு பண்றவர் யாரு? ஆவியானவர். எதுக்காக? மற்றவரோடு ஒப்பிட்டு நம்ம மேன்மை பாராட்டாதபடிக்கு, நமக்குள்ள ஒரு மேன்மை வந்து விடாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு என்ன பண்றாருங்க? நம்முடைய தனிப்பட்ட பாவத்தினுடைய அந்த காரியத்தை, தனிப்பட்ட பாவத்தை நமக்கு உணர்த்துகிறார். சரிங்களா? ஸோ அப்போ பாருங்க, இதுதான் நம்ம வாசிக்கிறோம். அந்த ரோமர் 3:23 நம்ம 23 வாசிப்போம், 24 வரைக்கும் வாசிக்கலாம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, 24 வசனம், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ஸோ அப்போ இந்த கிருபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா நமக்கு கிடைச்ச சிலுவையில் வெளிப்பட்ட கிருபை இலவசமாக கொடுக்கப்பட்டது. அதனாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். இப்போ இந்த உலகத்துல இந்த பர்சனல் சின், தனிப்பட்ட பாவம்னு ஒன்று செய்யாம இந்த உலகத்துல வாழ்ந்தவர் யார்? ஒருத்தர் தான், இயேசு ஒருத்தர் தான். அதனால தான் அவருடைய கிருபையினாலே நம்ம எதுல இருந்து மன்னிக்கப்படுறோம்? நம்மளுடைய தனிப்பட்ட பாவங்களிலிருந்து நம்ம மன்னிக்கப்படுறோம். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்ப பரிகாரமான பலியாய் மாறின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்கு அடையாளமாக அவர் இருக்கிறாரு? என்னுடைய பலியாக அவர், என்னுடைய பரிகாரம் அவர், என்னுடைய பலி அவர். எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக அவர் ரத்தம் சிந்தி எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், எனக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார், எனக்காக திரும்ப வரப்போகிறார். ஓகே, எல்லாம் இருக்கட்டும். ஆனால் எதனால அவர் அதற்கு தகுதியானவரானாரு? அவர்கிட்ட என்ன கிடையாது? தனிப்பட்ட பாவம், பர்சனல் சின் அப்படின்றது அவர்கிட்ட இல்லை. அவர் எவ்விதமான பாவ செயல்களிலும் அவர் ஈடுபடவில்லை. இன்ஃபேக்ட் அவரை பற்றி சொல்லும் போது, பாவத்தினால ஈடுபட்டு வந்தவங்களை அவர்கிட்ட கூட்டிட்டு வரும்போது அவங்கள
கழுவி அவங்கள மன்னிச்சு, பாருங்க பல பேர் அங்கே அவர் இயேசுப்பட்ட அற்புதம் பெற்றுக்கொள்ள வராங்க இல்லையா? அவங்க கிட்ட முக்காவாசி பேர்கிட்ட அவர் என்ன தெரியுங்களா சொல்வார்? உன் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, போ இனிமே பாவம் செய்யாதே. இந்த மாதிரி பல வார்த்தைகளை ஏசப்பா சொல்றாரு. அதுதான் அந்த பரிசேயர் சதுசேயருக்கு பொறுத்து கொள்ளவே முடியல. யாரா அவரு பாவத்தெல்லாம் இவர் மன்னிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இந்த பாவத்தை மன்னிக்கிறார். ஸோ அதனால அந்த பர்சனல் சின், ஏன்னா அவர் ஒருத்தர் தான் தகுதியானவர், ஏன்னா அவர் தனிப்பட்ட பாவம் செய்யாதவராக இந்த உலகத்திலே இருந்தார். இப்போ பாருங்க, இந்த பாவத்தில் இந்த பர்சனல் சின்ல 2 விதமான பாவங்கள் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். ஒன்று, நான் அது ஆங்கிலத்தில் சொல்கிறேன், அப்புறம் தமிழில் உங்களுக்கு நான் புரியும்படி சொல்கிறேன். ஒன்று, சின் ஆஃப் கமிஷன் அண்ட் த சின் ஆஃப் ஒமிஷன். கமிஷன்னா நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் போட்டு அந்த கமிஷன் கிடையாது. கமிஷன்னா செய்யறதுன்னு அர்த்தம், ஒமிஷன்னா செய்யாமல் விடுறதுன்னு அர்த்தம். இப்போ தனிப்பட்ட பாவத்தில் 2 கேட்டகரி இருக்குங்க. எதெல்லாம் தனிப்பட்ட பாவம்னு சொல்கிறோன்னா, வேதத்தின்படி எதெல்லாம் நம்ம செய்யாமல் விடுறோமோ அது ஒன்று. இன்னொன்று, வேதத்தின்படி வேதத்திற்கு மீறி எதை நம்ம செய்கிறோமோ அது இன்னொன்று. நான் சொல்கிறது புரியுதா? எதை செய்கிறோம், எது தேவையில்லாத ஒன்று செய்வோம் பார்த்தீங்களா, அதுவும் பாவம். தேவையானதை செய்யாமல் விடுறோம் பார்த்தீங்களா, அதுவும் பாவம். அப்போ இந்த தனிப்பட்ட பாவத்தை இந்த 2 கேட்டகரியை நம்மளால பிரிக்க முடியும். இப்போ தேவனால புறக்கணிக்கப்பட்ட ஒன்று. இப்போ உதாரணத்திற்கு இப்போ இப்போ இஸ்ரவேலர்களுக்கு தேவனால புறக்கணிக்கப்பட்ட ஒரு காரியம் என்னன்னா விக்கிரக ஆராதனை. ஒரு நாளும் சொரூபத்தை வைத்து வணங்கக்கூடாது, உருவ வழிபாடுன்றது இருக்கவே கூடாது அப்படின்றது தேவனுடைய ஒரு நியமனம், தேவனுடைய கட்டளை. இப்போ அதை அவங்க செய்யும்போது இது என்னவா மாறுது? சின் ஆஃப் கமிஷன். தேவனால் எது செய்யப்படக்கூடாதுன்னு சொல்லப்பட்டதோ அதை அவர்கள் செய்கிறார்கள். இது சின் ஆஃப் கமிஷன். அடுத்ததா இதுக்கு அப்படியே நம்ம எக்ஸாம்பிளாக அடுத்தது நம்ம செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பொருத்தம் பாவம் செஞ்சுட்டான். அந்த பாவம் செஞ்சுட்டு திரும்ப இஸ்ரவேல் அந்த சபைக்குள்ள வந்து அவன் ஒப்புரவாகணும், தேவாலயத்துக்குள்ள வரணும்னா அவன் கண்டிப்பா பலி என்ன பண்ணணும்? செலுத்தணும். அவனுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு புறாவையோ ஏதோ ஒன்று பலி செலுத்தணும்னு வச்சுப்போமே. இப்போ அந்த பலியை அவன் செய்யாம உள்ள நுழைஞ்சாலும் அவன் பாவம் செய்கிறான். என்ன பாவம்? பலியை செலுத்தாமல் இருக்கிறது ஒரு பாவம். நான் சொல்றது புரியுதுங்களா? முதல் கேட்டகரி தேவன் செய்ய வேண்டாம்னு சொன்னதை செஞ்சது ஒரு கேட்டகரி. 2வதா தேவன் எதை செய்ய சொன்னாரோ அதை செய்யாமல் இருக்கிறது இன்னொரு கேட்டகரி. அப்ப தனிப்பட்ட பாவத்தில் இந்த 2 காரியங்களை நம்மளால சொல்ல முடியும். அதே தான் இன்னைக்கும் நமக்கு பொருந்தும். இப்போ ஒருவேளை நியாயப்பிரமாணம் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாமல் விட்டாலும் ஏசப்பா ரொம்ப அடிப்படையாக 2 காரியத்தை நமக்கு சுருக்கி சொன்னார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக, ஒரு கட்டளை. 2வது கட்டளை, உன்னை போல நீ பிறனையும் நேசிப்பாயாக, இது 2வது கட்டளை. ஓகேவா? இப்போ இது 2ல நம்ம செய்யாம விட்டாலும் அது பேர் என்னது? அதனாலதான் எபேசு சபைக்கு எழுதும் போது ஏசப்பா என்ன சொல்றாரு யோவான் மூலமா? ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டு விட்டாய் என்று எனக்கு உன் பேரில் குறைவு உண்டு அப்படின்றார். குறைவுன்னு என்ன அர்த்தம்? அது ஒரு சின், அது ஒரு பாவம் தான் சொல்றாரு. ஸோ எப்போ நம்ம ஏசப்பாவை நேசிக்காம இருக்கிறோமோ, எப்போ அது சடங்கா மாறுதோ, அதனால தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் என்ன சொல்றோம்? இது சடங்கு கிடையாது, சும்மா ஞாயிற்றுக்கிழமை சடங்கா வந்துட்டு போய்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான காரணம் என்ன? அன்பு இல்லாத பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு சடங்காக அது மாறிவிடும். சரிங்களா? ஸோ இந்த காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா சின் ஆஃப் கமிஷன், சின் ஆஃப் ஒமிஷன். செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாம விடுறது, செய்யக்கூடாதுன்றத செய்யறது. ஸோ நம்ம தேவனை நேசிக்காம சடங்கா மாத்திட்டோம்னா அதுவும் என்னதான்? அப்போ நம்ம ஆண்டவர் முன்னாடி போய் அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதான் ஏசப்பா சொல்றேன், நான் உங்க சர்ச்சுக்கு வந்தனே, காணிக்க கொடுத்தனே, அதை பண்ணனே, இதை பண்ணனே அப்படின்னா அவர் என்ன சொல்வாரு? நீ என்ன நேசிக்கல, எல்லாம் செஞ்ச, சர்ச்சுக்கு வந்த, ஊழியக்காரங்களை பார்த்த, மிஷினரிகளை தாங்கின. நான் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாரோடு கூட ஊழியம் செய்யும்படியா என்னை அழைச்சிருக்கிறாங்க. அந்த கூட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறவங்களை நான் பார்த்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் அப்படின்னா, இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம் வாங்க அப்படின்னா அப்படி திரண்டு ஓடி வருவாங்க. மிஷினரிகளுக்காக கொடுப்போம் அப்படின்னா பயங்கரமாக கொடுப்பாங்க. ஆனால் கூட இருக்கிற மருமகளை மன்னிங்க அப்படின்னா கோவம் வருமா? புருஷன் முண்டாட்டி சண்டை போடாமல் இருங்கன்னா கோவம் வருமா? ஆனால் என்னத்துக்காக ஜெபம் பண்ணுறாங்க?
தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்றாங்க, மிஷினரிகளுக்கு காணிக்க கொடுக்குறாங்க. இப்ப பாருங்க, இவங்கள தான் ஏசப்பா என்ன சொல்றாரு, ஏப்பா இதுவும் பாவம் பான்றாரு. நீ தேசத்துக்காக ஜெபம் பண்ணு, அது இதெல்லாம் ஓகே, அது ரெண்டாவது. ஜபிக்காம இருக்கிறதும் பாவம், ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இங்க ரொம்ப முக்கியமா சொல்லப்படுற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இது ஒரு, அதாவது அன்பு இல்லாம நம்ம வேற எதை செஞ்சாலும் அதுவும் என்னதான் பாவம். ஏன்னா தேவனுடைய கட்டளையின்படி அன்பு செலுத்தணுன்றது ஒரு கட்டளை. டு லவ் அப்படின்றது ஒரு கமாண்ட், ஒரு கட்டளை. ஸோ அது செய்யாத பட்சத்தில் அது என்ன கேட்டகரியில் வருதுங்க, அது பர்சனல் சின் தான், அது தனிப்பட்ட பாவத்தில் தான் வருது. சரி, இப்போ பாருங்க, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். பாரு, ஒரு போட்டோ போட்டிருக்குன்னா, இங்க என்ன பண்றாருன்னா, ஒரு போலீஸ் ஒருத்தர் இருக்கிறாரு, தெரியுதுங்களா அந்த போட்டோல? போலீஸ் ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, ஓட்டிட்டு வர்ற ஒரு நபர் இடத்துல காரை நிறுத்துறாரு. என்ன அப்படின்னா, ஸோ முதல்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த அம்மா ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வர வேண்டிய இடத்துல 180 வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு லேடி ஓட்டிட்டு வராங்க, கார் நிறுத்தியாச்சு. இப்போ பார்த்தா நிறுத்தின உடனே ஃபர்ஸ்ட் சின் ஆஃப் கமிஷன் என்னன்னா, அவங்க வேகமாக ஓட்டிட்டு வந்தாங்க, அதனால நிறுத்தி ஃபைன் போடுறாரு. ஃபைன் போடுறதுக்கு முன்னாடி, ஏமா கொடு, லைசன்ஸை கொடுமா அப்படின்னுவார். லைசன்ஸை பார்த்தா 2022 லைசன்ஸ் எக்ஸ்பைர் ஆயிடுச்சு. லைசன்ஸ் ரெனியூ பண்ணோம், லைசன்ஸ் எக்ஸ்பைர் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இப்போ ஒரு கேஸ் மேல 2 கேஸ் போடுவார். மொதல் கேஸு ஓவர் ஸ்பீடில் வந்ததுக்கு ஒரு கேஸு, அடுத்த கேஸ் என்னது, லைசன்ஸை ரெனியூ பண்ணாமல் வச்சதுக்கு இன்னொரு கேஸு, இல்லையா? ஆனால் மாட்டினது ஒரு லேடி தான், பிடிச்சது ஒரு போலீஸ் தான். ஆனால் மாட்டி அகப்பட்ட உடனே பார்த்தா 2 பிரச்சனையாக இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் நம்முடைய பாவத்தினுடைய தன்மையும். நிறைய நேரங்களில் இது மட்டும் தான் இருக்குது, இது இல்லைன்னா சொல்ல முடியாது. மேக்சிமம் இது இருந்தால் இது இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை செய்யாமல் விட்டோம்னா இன்னொரு விஷயம், தேவையில்லாத விஷயத்தை கண்டிப்பாக செஞ்சுருப்போம். ஸோ இது ரெண்டையுமே சரி சமமாக தான் நம்மளுடைய தனிப்பட்ட பாவத்தில் நம்மளால பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ இந்த பர்சனல் சின் அப்படின்றது, இந்த தனிப்பட்ட பாவம்ன்றது எப்படி வெளிப்படுதுன்னா, ஒரு 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 செயலாக, ஒரு சுபாவமாக வெளிப்படுகிறது. இட் இஸ் an act or an attitude. ஒரு சுபாவமாக அது வெளிப்படும். இதுதான் ஏசப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, இது மனுஷனுடைய ஆசை, இதுதான் மனுஷனுடைய ஆசை. அது நிறைய நேரங்களில் மனுஷனுடைய ஆசை தான் எல்லா பாவத்துக்குமே, ஆமா, எல்லாத்துக்குமே மனுஷனுடைய ஆசை தான். நம்ம பண ஆசையை பற்றி பார்க்குறோம். பண ஆசை எல்லா பாவத்திற்கும், எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. இந்த மாதிரி நீங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா டிசையர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, ஆசை அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு இருக்குது. பொதுவாக இந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு வாசகம் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு மனுஷனை ஏமாத்தணும்னா முதல்ல ஏமாற்றப்படுவதற்குரிய ஒரு ஆசையை என்ன பண்ணணுமா, அவனுக்கு தூண்டணுமா. ஒருத்தனை ஏமாத்துறது ஈஸி கிடையாது, ஏன்னா எல்லாரும் இன்னைக்கு உஷாராக தான் இருக்கிறாங்க. ஆனால் எப்படி ஏமாறுவாங்க தெரியுமா, அவங்களுக்கு அதில் ஆசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவன் ஆசை வந்தோன்னா அவன் கண்ணு குருடாய் போயிடும், கண்ணு சொருகி போனவன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்படியே அவன் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணு அவனுக்கு என்னன்னே தெரியாது. அவன் முன்னாடி போய் நீங்கள் என்ன காமிச்சாலும் ஓகே அப்படின்றான். ஏன்னா அப்படி மதி மயங்கி போய், புத்தி மயங்கி போய் அவனுக்கு ஆசை வந்து அவனுடைய கண்ணை அடைச்சிருச்சு. அதனால என்ன பண்ணாலும் இப்போ அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவான், செய்ய ஆரம்பிச்சிருவான். அப்போது இந்த ஆசை அப்படின்றது இந்த தனிப்பட்ட பாவத்திற்கு மிகவும் ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது. அதை ஏசப்பா வந்து ரெகக்னைஸ் பண்ணி நமக்கு சொல்றாரு. பாருங்க, மார்க் 7:21 சேர்ந்து வாசிக்கலாமா? எப்படி எனில், சேர்ந்து வாசிக்கலாம். மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். இங்க ஏசப்பா இருதயத்தின் கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னு சொல்ற கேட்டகரி தான் ஏசப்பா இங்க சொல்றாரு. மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவு, பொருளாசை, துஷ்டத்தனம், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு அப்படின்றத சொல்றாரு. இப்போ இது எல்லாமே இதற்கு அடிப்படையை டைரக்டா எடுத்தோன்னே யாருமே இந்த பாவத்தை செய்ய மாட்டாங்க. இந்த பாவம் செய்வதற்கு ஒரு ஆசை ஒன்று மனுஷனுக்கு உண்டாயிருக்கும். அந்த ஆசை தான் உன்னுடைய இருதயத்திலிருந்து தோன்றுகிறது அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. ஸோ அந்த டிசையர்ல தான் நீ என்ன பண்ற, அதாவது இது எல்லாமே அதாவது வெளிப்படையா செய்யப்படுற பாவம். ஆனா இது எல்லாவற்றுக்கும் உள்ள ஒரு என்ன பண்ணிருக்கு, ஒரு ஆசை இருக்கு. இப்போ உதாரணத்திற்கு ஒருத்தன் வந்து
ஒருத்தன் வேசித்தனம் பண்றான் அப்படின்னா, வேசித்தனன்ற வெளியில ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ள தன்னுடைய இருதயத்திலே அவன் என்ன பண்றான், ஒரு ஆசை உள்ளவனாய் மாறுகிறான். இப்போ ஒருத்தன் களவு, ஒருத்தன் திருடுறான் அப்படின்னா அவனுக்கு என்ன ஆகுது, ஒருத்தன் பைக்கு திருடுறான் அப்படின்னா அவன் எடுத்தவொன்னு திருடுறது இல்லை, அந்த பைக்கு மேல அவனுக்கு என்ன வருது, ஒரு ஆசை வருது. ஸோ ஜீசஸ் அதை தான் அட்ரஸ் பண்றாரு. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற ஆசைகளை நீங்க என்ன பண்ணுங்க, ஆராய்ந்து பாருங்க. இப்போ மாம்சத்தின் கிரியைகள்னு சொல்லும் பொழுது அந்த ஆசையிலிருந்து புறப்படுகிறது தான் இவ்வளவு பிரச்சனையும். ஆனா நம்ம என்ன பாடுறோம், ஆசையெல்லாம் அப்படின்னு பாடுறோம், நீர்தான் ஐயா அப்படின்னா நம்மளுடைய ஆசை அவரா இருந்தா நம்மளுடைய தேவையெல்லாமே. அதனால தான் ஃபாதர் அழகா பாடுறோம், ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, தேவையெல்லாம் நீர்தான் ஐயா. எது உங்களுடைய ஆசையா இருக்குதோ அதுதான் உங்களுடைய தேவையா மாறும். இப்போ ஜீசஸ் நமக்கு அதை ரொம்ப தெளிவா நமக்கு இந்த வசனத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சரிங்களா? அது நம்ம மத்தேயு 5:27-28 நம்ம வாசிக்கிறோம். ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கும் பொழுது நீ ஆசை அந்த பெண் மேல நீ ஆசை வச்சினாலே நீ அந்த விபச்சார பாவம் செய்ததற்கு அது இணை அப்படின்றத இயேசப்பா சொல்றார். அதான் ஏற்கனவே அந்த வசனத்தை நான் சொன்னேன், மத்தேயு 5:21-22. இந்த வசனங்களை மார்க் பண்ணிக்கோங்க. மத்தேயு 5:27-28 இது இச்சையை பற்றி பேசுகிறது. மத்தேயு 5:21-22 இது கொலை பாதகத்தை பற்றி பேசுகிறது. சரிங்களா? பாவத்தினுடைய இந்த தன்மை எப்படி, சகோதரனோடு நான் கோபமா இருந்தேன் அப்படின்னா அது கொலைக்கு சமம் என்று சொல்லி அர்த்தம். சரி, அடுத்ததா இந்த இப்படிப்பட்டதான பழக்க வழக்கங்கள் நமக்குள்ளாக தொடர்ச்சியாக வரும்பொழுது, நம்முடைய சிந்தையில இருந்து கொண்டிருக்கும் பொழுது இது பாவமாக மாறுகிறது அப்படின்றதையும், இது ஒரு செயலாக மாறுகிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்போ நல்ல ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். எந்த ஒரு செயலும் யோசனையிலிருந்து தான் என்ன ஆகுதுங்க, செயலாக நம்ம எடுத்தோன்னே யாருமே என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். ரொம்ப ரேரா தான் அந்த மாதிரி செய்வோம். ஒரு சிலர் ஏதாவது விஷயம் செஞ்சுட்டு ஐயோ பதட்டத்தில் செஞ்சுட்டாங்க, என்ன பண்ணுறதுனே தெரிலங்க அப்படின்வோம் இல்லையா? அந்த மாதிரிலாம் ரொம்ப ரேர். எல்லாம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் யோசிக்காமையே தான் செஞ்சுட்டு இருப்போமா? இல்லை. ஒரு வேகம், திடீர்னு ஒரு ப்ரெஷர் வந்த உடனே, ஒரு ஆங்ஸைட்டி வந்த உடனே என்ன பண்ணுவோம், பதட்டத்தில் நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுருவோம். பார்த்தீங்களா? அந்த மாதிரி டைமில் ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒரு மிஸ்ஹேப்பனிங் நடந்த உடனே அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ தெரியாமல் அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது என்னுடைய யோசனையில் இப்போ ஒருத்தங்களை காலை மிதிச்சிட்டோம், ஐயோ தெரியாமல் மிதிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், நான் யோசிச்சு இவன் காலை இன்னைக்கு மிதிச்சே தீரணும்டா அப்படின்னு நான் யோசிக்காம நான் மிதிச்சிட்டேன், அதுதான் தெரியாம மிதிச்சிட்டேன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அதுதான் ஏசப்பா சொல்றாரு. ஸோ நீ தெரியாம செய்யற செயல் அது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனா மேக்சிமம் நம்ம ஒரு நாளைக்கு செய்யற 99% செயல் யோசனையின் அடிப்படையில் தான் எல்லா செயலும் இருக்கிறது. ஸோ ஏசப்பா எதை டீல் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அந்த யோசனையை தான் டீல் பண்ணணும்னு நினைக்கிறார். அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம என்ன பண்ணணும், விட்டு கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய சிந்தையை, நம்மளுடைய இருதயத்தை ஆளுகை செய்யும் பொழுது அவர் யோசனையிலே டீல் பண்ணிட்டார்னா செயல்ல அது என்ன ஆகாதுங்க, வராது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ அப்போ ஜீசஸ் அந்த நியாயப்பிரமாணத்தை ரொம்ப கடினப்படுத்தின மாதிரி தெரியலாம், ஆனால் ஏசப்பா கடினப்படுத்தலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா அதனுடைய வேற ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறார். வேறு முதலாக அவங்களுடைய வாழ்க்கையில் அதை தூக்கிடணும்னு நினைக்கிறார். இப்போ இன்னொரு இடத்துல கூட ஏசப்பா சொன்னார் இல்லையா, உன்னுடைய கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் கையை வெட்டி போடுன்றாரு, கண்ணு உனக்கு இடரல் உண்டாக்கினால் கண்ணை பிடுங்கி போட்டுருன்றாரு. எதுக்கு ஏசப்பா நம்மளுடைய பாடியை ஏன் கண்ணை பிடுங்கிட்டு குருடனா? அடுத்த வசனம் வேற என்ன இருக்குது, நீ 2 கண்ணுனோட நரகத்துக்கு போறதை விட ஒத்த கண்ணனா நீ பரலோகத்துக்கு வா அப்படின்றாரு. ஸோ அப்போ என்ன லிட்டரலா கண்ணை பிடுங்க சொல்றாரா அப்படின்னா இல்லை. அங்க லிட்டரலா கையை வெட்டி போட சொல்றாருன்னா இல்லை. அங்க எதை தான் அவர் அட்ரஸ் பண்றாரு, எதை தான் அவர் சொல்ல விரும்புறாரு, இதற்கு பின்னாடி இருக்கிற அந்த வேர், அந்த கண்ணுல உனக்கு இச்சை உண்டாக்குச்சுன்னா அந்த இச்சையை உண்டாக்குறதான அந்த ஆசையை என்ன பண்ணிடு, தூக்கிடு. உனக்கு திருடும்படி கை நமனுதா, அந்த எண்ணத்தை, அந்த திருடுகிறதான. ஸோ ஏசப்பா பேசினது எல்லாமே அந்த வேரில் இருக்கிறதான பிரச்சனைகளை டீல் பண்ண தான் பேசினார். ஸோ பாவத்தை பற்றி அவர் பேசும்பொழுதும் அதுதான் அவர் சொல்றாரு, அடிப்படையா இருக்கக்கூடிய அந்த வேரை நீ என்ன பண்ணுப்பா, நீ சரி செஞ்சுதான் ஆகணும் அப்படின்றத சொல்றாரு. இப்போ இந்த பாவம், இந்த தனிப்பட்ட பாவம் நடக்கும் பொழுது என்ன நடக்குது, செய்யும் பொழுது நம்ம தேவனோடு கூட இருக்கிற உறவை நம்ம இழந்து விடுகிறோம். பாருங்க, சங்கீதம் 66:18. சங்கீதம் 66:18 சேர்ந்து வாசிக்கலாமா? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருந்துச்சுன்னா, தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணம், நல்லா கவனிக்கணும், செயல் இல்லை,
எண்ணத்தை பற்றியே சொல்கிறாரு. எண்ணம் இருந்துச்சுனாலே என் ஜபத்துக்கு என்ன வராதுங்களா? பதில் வருவது இல்லை அப்படின்னு இங்கே ரொம்ப தெளிவாக வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ ஐக்கியத்தை நாம் இழந்து விடுகிறோம். பாருங்க, அதே தான் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் 1 யோவான் 1:6 சொல்கிறாரு. அப்போஸ்தலனாகிய யோவான் 1 யோவான் 1 6 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். நம்ம அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். அதே 9வது வசனத்துக்கு பாருங்க, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இங்க 2 காரியத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் பாவத்தை பற்றி சொல்றாரு. 1 6வது வசனத்தில் நம்ம வாசிச்சோம். என்னன்னு சொல்றாரு? நம்ம பாவத்தில் இருக்கும் பொழுது நமக்கும் பிதாவுக்குமான ஐக்கியத்தை நம்ம இழந்துடுறோம்னு சொல்றாரு. 9வது வசனத்துல பாவத்தை நம்ம அறிக்கை செய்யணும் அப்படின்றது சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க ஒரு வசனம் சொல்றாரு. எபேசியர் 1:7. எபேசியர் 1:7 சேர்ந்து வாசிக்கலாமா? அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இப்போ தேவனுக்குள் நமக்கு கிடைக்கிறது என்னதுங்க? பாவ மன்னிப்பாகிய மீட்பு, ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின், பாவத்திற்கான ஒரு மன்னிப்பு. ஸோ பாவன்றது ரெகுலராக யூஸ் பண்ணி அதனுடைய வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை ஒரு வேளை நம்ம மறந்துருக்கலாம். ஆனால் உண்மையாலுமே இந்த தனிப்பட்ட பாவம் இருக்கு இல்லைங்களா, இது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப மோசமான ஒரு விஷயம். இந்த தனிப்பட்ட பாவம் தான் எனக்கும் தேவனுக்குமான உறவை என்ன பண்ணுதுங்க? வெட்டிடுது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ நிறைய பேர் இந்த ஃபர்ஸ்ட் விஷயத்துல சரியா இருப்போம். எது? தனிப்பட்ட பாவம் செஞ்சோன்னா அறிக்கை பண்றது அதில் கரெக்டா இருப்போம். ஆனா அடுத்து நம்ம 2 கேட்டகரி பார்த்தோம். இந்த பாவத்தினுடைய சுபாவம்னு ஒன்று பார்த்தோம், பாவத்தினுடைய தொடர்ந்து வருகிற பாவம்னு பார்த்தோம், இம்ப்யூட்டட் சின்னு பார்த்தோம். இந்த 2 விஷயத்த நம்ம செய்யறது இல்லை. ஆனா தானியேல் இவங்கெல்லாம் பாருங்க, அதை அறிக்கை பண்றாங்க. என்ன பண்றாங்க? முற்பிதாக்களுடைய பாவங்களை அவர்கள் அறிக்கை செய்தார்கள். நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, ஏசப்பா நம்மளை ரட்சித்த உடனே மொத்தமாக நம்ம கொலோசையர் 1 இருக்கிற மாதிரி, இல்லை நம்ம நிறைய அந்த நம்ம எபேசியரில் இருக்கிற மாதிரி நிறைய வசனங்கள்லாம், அதாவது இப்போ இருக்கிற அந்த கிரேஸ் டாக்ட்ரின், ஹைப்பர் கிரேஸ் டாக்ட்ரின்ஸ் பேசுகிறவங்க, இந்த கிருபை உபதேசக்காரர்கள்லாம் சொல்கிற மாதிரி ஏசப்பாவுனுடைய பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு. நேற்று செஞ்ச பாவத்தை மன்னிச்சாரு, இன்னைக்கு செஞ்ச பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு, நாளைக்கு செய்ய போகிற பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு. அப்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்ஃபேக்ட் நீ மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம். ஏன்னா ஒன்று தான், ஃபியூச்சரில் நீ நாளைக்கு நீ என்ன செய்ய போறியோ அதையும் சேர்த்து மன்னிச்சிட்டாரு, அப்புறம் என்னத்துக்கு போய் நீ மன்னிப்பு கேட்க போற அப்படின்றதான் இன்னைக்கு நிறைய கள்ள உபதேசங்கள் எழும்பி இருக்கிறது. இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த விஷயத்தை மாத்திரம் தான் பார்க்குறாங்க. ஆனால் அடுத்து இருக்கிறதான அந்த 2 பாவத்தினுடைய காரியத்தை மறந்து விடுகிறார்கள். பாவத்தின் தன்மை, பாவத்தினுடைய அந்த தொடர்ந்து வருகிற பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இது 2லையுமே ரொம்ப முக்கியமாக நம்ம பாவங்கள் மாத்திரம் இல்லை, நம்முடைய பெற்றோருடைய பாவம், நம்முடைய முற்பிதாக்களுடைய பாவம் என்று சொல்லி தொடர்ந்து வருகிற பாவங்களும் இருக்கிறது. அதை நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்? அறிக்கை செய்யணும். ஒருவேளை நம்ம அம்மா அப்பா செஞ்சது நமக்கு தெரியலாம், ஆனால் நம்முடைய முற்பிதாக்கள் செய்தது எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய சமூகத்தில் கேட்கணும். நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் ப்ரேயர் பற்றி நம்ம நிறைய நம்மளுடைய சபையில் போதிக்கும் பொழுது அதெல்லாம் நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா? நம்ம தேவன் இடத்துல என்ன பண்ணணும்? கேட்கணும். கர்த்தாவே, என்னுடைய முற்பிதாக்கள் செய்த உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன, வெளிப்படுத்துங்க. நான் அப்படி ஜெபித்திருக்கிறேன், கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், நான் அதை தொடர்ந்து செய்து கொண்டே தான் இருக்கிறேன். ஸோ அதனால நானும் உங்களுக்கு சொல்றேன், நம்ம எல்லாருமே நம்ம பாவங்களை அறிக்கையிடுற மாதிரியே நம்மளுடைய முற்பிதாக்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய சந்ததியில் வந்த பாவங்களை என்ன பண்ணணும்? கண்டிப்பாக நம்ம அறிக்கை செய்யணும். ஏன்னா நம்ம இந்த பாவத்தினுடைய 3 தன்மையிலிருந்தும் நாம் மேற்கொண்டு ஜெயம் கொள்ளவங்களா வர வேண்டியது அவசியம். 3 காரியம் சொல்லியிருக்கோம். 1 தனிப்பட்ட பாவம், 2வதா பாவத்தினுடைய சுபாவம், அடுத்து 3வதா தொடர்ந்து வருகிற பாவம். சரிங்களா? இந்த 3 காரியங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். பாருங்க, இந்த தனிப்பட்ட பாவத்தை 4 கேட்டகரியா பார்க்கலாம். இது பார்த்துட்டு முடிக்க போறோம் நம்ம. ஸோ முதலாவது மகிமை அற்றவர்கள். எழுதிக்கோங்க, பாருங்க, தமிழ்லையும் போட்டிருக்கிறேன். இந்த 4 விதத்துல இந்த பாவத்தை செஞ்சவங்கள 4 விதத்துல பிரிக்க முடியும். முதலாவது மகிமை இழந்தவர்கள் ஆர் மகிமை அற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 2வதா வழி தப்பி திரிகிறவர்கள். இந்த வார்த்தையெல்லாம் நம்மளுடைய பைபிள்ல இருக்கு, அதை நம்ம வாசிக்க போறோம்.
வழி தப்பி திரிகிறவர்கள், those who are going astray, வழி மாறி போகிறவர்கள். அடுத்து மூன்றாவதாக மீறுகிறவர்கள், மீறுதல்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து நான்காவதா அக்கிரமங்கள். இது நாலுமே ஒன்னே கிடையாது, நாலுமே வேற வேற. திரும்ப நான் சொல்றேன், மகிமை இழந்தவர்கள், அடுத்ததா வழி தப்பி திரிகிறவர்கள், மூணாவதா மீறுகிறவர்கள், நான்காவதா அக்கிரமம் செய்கிறவர்கள். இந்த 4 விதமான பாவங்களை, பாவத்தினுடைய 4 பிரிவுகளாக இதை பிரிக்க முடியும். பர்சனல் சின், தனிப்பட்ட பாவம்னா இந்த 4 காரியமாக நம்மளால பிரிக்க முடியும். சரியா? எழுதுறீங்களா? சரி, இப்போ முதலாவது பார்ப்போம். இந்த மகிமை இழந்தவர்கள் என்னன்னா, அதுதான் நம்ம ரோமர் 3:23 முதல்ல வாசிச்சோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக. அப்போ நம்ம தேவனுடைய ஸ்டாண்டர்ட், கர்த்தர் ஒரு தரம் ஒன்று வச்சிருப்பார். அந்த தரத்திற்கு நம்மளால வாழ முடியாத பட்சத்தில் நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்? மகிமையை இழந்தவர்களாக போறோம். கர்த்தர் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருப்பார். அந்த தரத்துக்கு நம்மளால வர முடியலன்னா யாராலையும் வர முடியாது இல்லையா? மனுஷனா பிறந்தவன் யாருமே தேவனுடைய தரத்திற்கு வந்தது இல்லை, இயேசுவை தவிர. மற்ற எல்லாருமே அந்த தேவனுடைய தரத்திற்கு வந்தவர்கள் அல்ல. அப்போ எல்லாருமே நம்ம என்ன பண்ணிட்டோம்? மகிமை இழந்தவர்களாக நாம் இருக்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் அந்த பாவம், தனிப்பட்ட பாவம், இந்த தேவனுடைய மகிமையை நம்மை விட்டு அகற்றி, ஸோ மகிமை இழந்தவர்கள். அடுத்து 2வது கேட்டகரியாக நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, பாருங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன். இப்போ இவர் என்ன பண்றாரு, இங்க ஒரு மனுஷன், போட்டோ தெரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, ஒரு ஆறு மாதிரி இருக்கு, அந்த ஆத்துல ஒரு குதிக்கிறார். சரி, இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ நானும் ஜேம்ஸும் 2 பேரும் ஓடி வந்து, இங்க ஒரு ஓடை இருக்கு நம்ம சர்ச்சுக்கு பக்கத்துல, ஓடை இருக்குன்னு வச்சுக்கோங்க, நல்லா தண்ணி நிறையா இருக்குது. இப்போ நாங்கள் 2 பேரும் லாங் ஜம்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி, நாங்கள் இங்கேருந்து அந்த பக்கம் குதிக்கிறோன்னு சொல்லி ஒரு சேலஞ்சு பண்ணுறோம். சரிங்களா? நாங்கள் 2 பேரும் ஓடுறோம். 2 பேரும் ஓடி, நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் ஓடி வேகமாக ஓடி, அதனுடைய அந்த ஓடையினுடைய அகலம் 15 அடின்னு வச்சுப்போம். 15 அடி அகலம். நான் 2 பேரும் ஓடுறோம் வேகமாக. நாங்கள் 2 பேருமே லாங் ஜம்பில் பெரிய வீரர்கள்னு வச்சுக்குவோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எங்களும் ஓடுறது குதிக்கலாம் தெரியாது, ஓடுறதே இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் நான். சரி, இப்போ நாங்கள் 2 பேரும் ஓடுறோன்னு வச்சுப்போம். இப்போ நாங்கள் 2 பேரும் ஓடி தாண்டும் பொழுது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து வேகமாக ஓடுறேன். வேகமாக ஓடி அந்த 15 அடியில் ஒரு 5 அடியிலேயே கீழே குதிச்சிட்றேன். முடியல, என்னால் தாண்ட முடியல. ஆனால் ஜேம்ஸ் என்ன பண்ணுறான்னா, 15 அடியில் வேகமாக போய் 14 அடியில் கீழே குதிச்சிட்றான். இப்போ 2 பேருமே ஆக மொத்தம் என்ன பண்ணல? ஆத்த தாண்டலை. நான் சொல்றது புரியுதுங்களா? நான் 5 அடியில் குதிச்ச நானும் ஆத்துக்குள்ளே தான் விழுந்திருக்கிறேன். 14 அடியில் குதிச்ச ஜேம்ஸ் என்ன தான் பண்ணியிருக்கான்? ஆத்துக்குள்ளே தான் விழுந்திருக்கிறான். இதுதான் பாவத்தினுடைய தன்மை, அதுதான். ஸோ நம்ம எவ்வளோதான் முயற்சித்தாலும் நம்மளால் போய் அடைய வேண்டிய அந்த நிலைப்பாட்டை என்ன பண்ண முடியாது? ஒரு நாளும் அடையவே முடியாது. 2 பேருமே நாங்கள் எதையோ ஒன்று இழந்துட்டோம். ஒன்று ஒழுங்காக ஆரம்பிக்கலை, இல்லை ஒழுங்காக பண்ணல, இல்லை வேகம் பத்தலை, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று நாங்கள் இழந்ததுனால எங்களால் அக்கறை பட முடியல. அந்த 15 அடி நீர் அகலமுள்ள அந்த ஆற்றை, அந்த ஓடையை எங்களால் என்ன பண்ண முடியல? தாண்ட முடியல. ஸோ இதுதான் மகிமை இழந்தவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக நான் யோசிச்சு நான் போட்டிருக்கேன். சரி, அடுத்ததா 2வது கேட்டகரி பார்த்தோம், வழி தப்பி திரிகிறவர்கள். இவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாசிப்போமா? ஏசாயா 53வது அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 53:6 வாசிக்கலாமா? நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். இப்போ இங்க 2வது நம்ம பார்க்கிற கேட்டகரி, தனிப்பட்ட பாவத்தில் இருக்கிற 2வது பிரச்சனை என்ன அப்படின்னா, வழி தப்பி திரிதல், கோயிங் அஸ்ட்ரே, வாக்கிங் அவே. கர்த்தர் ஒரு பாதையை வச்சிருக்கிறாரு, ஆனா அந்த பாதையை விட்டு வேற ஏதோ பாதையில போறது, அதுவும் என்னதான்? பாவம் தான். அதனாலதான் தேவனுடைய சித்தத்தை செய்யுங்கன்னு நம்ம என்ன சொல்றோம்? கண்டிதமா பேசுறோம். ஏன்னா தேவனுடைய சித்தத்தை செய்யலனாலும் என்னதான்? அது பாவம். ஏன்னா வழி தப்பி திரிதலே என்னதான்? பாவம். ஏன்னா தேவன் எனக்குன்னு ஒரு பாதையை வச்சிருக்கிறார். ஒரு விஷயத்த நான் சொல்றேன். ஏசப்பா இந்த பூமிக்கு வரும்போது அவர் பிதாவினாலே அவருக்காக என்ன நியமிக்கப்பட்டதோ என்ன செஞ்சார்? அதை மட்டும் தான் செஞ்சார்.
இல்லையா? இன்ஃபேக்ட் நம்ம எபிரேயர்ல கூட வாசிக்கிறோம், ஜீசஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதோ நான் போகிறேன் சுருளிலே, புத்தக சுருளிலே, அதாவது ஹெவன்ல என்ன பத்தி என்ன எழுதி இருக்கிறதோ அது நிறைவேறும்படியாக நான் போகிறேன்னு ஜீசஸ் சொல்றாரு. இப்ப அதே தான் நம்மகிட்டயும் சொல்றாரு. இப்ப பில்லி ஆகிய என்னை பற்றி, உங்க ஒவ்வொருத்தரை பற்றி தேவன் நீங்க பிறக்கிறதுக்கு முன்னவே இவங்க இன்னாருக்கு அம்மா, இந்த அம்மா அப்பாவுக்கு பிறப்பான், இந்த காலத்துல பிறப்பான், இந்த ஊர்ல பிறப்பான்றத முதற்கொண்டு தெளிவாக திட்டமிட்டு அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, புத்தக சுருள்ல அவர் எழுதி வச்சிருக்கிறார். இப்ப நம்ம என்னத்தை கேட்கணும்னா, அந்த புத்தகத்துல என்னை பத்தி ஒன்று எழுதி வச்சிருப்பீங்க இல்லையா, அதை எனக்கு காண்பீங்க. இதை தான் நம்ம தேவ சித்தம்னு சொல்றோம். ஆனா மக்களுக்கு அதுக்கு பொறுமை இல்லை. மக்களுக்கு என்ன இல்லைங்க, நமக்கு பொறுமை இல்லை. அது எங்கெங்க போய் தேடி கண்டுபிடிக்கிறது? அவர் பரலோகத்தில் உட்காந்து இருக்கிறாரு, அவர் டைரக்டா வந்து இந்தாப்பா பில்லி அப்படின்ட்டு டைரக்டா என் கண்ணு முன்னாடி நீட்டிட்டாருன்னா எனக்கு ரொம்ப சௌகரியமா இருக்குமே. இல்லை. ஸோ இங்கே தான் நான் முழு மனசா அதை செய்கிறேனான்னு செக் பண்ணுறதுக்கு என்னுடைய சுயமும்னு ஒன்று போராடிக்கிட்டு இருக்குது, இந்த பக்கம் தேவனுடைய ஆவியானவரும் எனக்குள் இருந்து போராடிக்கிட்டே இருக்கிறார். அவர் என்னன்னா, நான் சுயமா நடக்கும் போதெல்லாம் தேவ சித்தத்தை செய்யும்படி பரிசுத்த ஆவியானவரும் என்கிட்ட என்ன பண்றாரு, ஆமா என்கிட்ட வந்து அப்படியே அவர் உணர்த்திக்கிட்டே இருக்கிறார். டே இது வேணாண்டா, இது தேவனுக்கு பிரியமில்லாதது, இது தேவனுக்கு சித்தமில்லாதது அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கிறார். ஸோ எப்போ நான் ஆவியானவருக்கு விட்டு கொடுக்குறேனோ அப்போ அந்த புத்தக சுருள்ல பில்லியை பற்றி என்ன எழுதியிருக்கிறதோ அது எல்லாவற்றையும் ஆவியானவர் என்ன பண்ண ஆரம்பிப்பார், எனக்கு ரிவீல், எனக்கு வெளிப்படுத்துவார். இதுதான் வெளிப்பாடுன்னு சொல்றோம், ரிவீல், ரெவலேஷன் சொல்றோம். ஸோ அப்போ என்னுடைய திருமணமாக இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், என்னுடைய ஊழியமாக இருக்கட்டும், அடுத்ததாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தமே இல்லாமல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க. அதாவது ஈவன் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனில் மூவ் ஆகுறோம் பார்த்தீங்களா, ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகணுன்னா கூட தேவ சித்தத்தை அறிஞ்சு தான் போகணும். ஏன்னா தேவன் நம்மளை ஒரு ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனில் வைப்பார். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே பல தாட்டி சொல்லியிருக்கேன், நான் ஏற்கனவே நாங்கள் சிட்டிக்குள்ளே இருந்தோம். சிட்டியிலேருந்து நகர்ப்புறத்திலிருந்து இந்த கிராமத்துக்கு வரணுன்றது தேவனுடைய சித்தமாக இருந்ததுனால தான் நான் வந்தேன், இல்லைனா நான் வந்திருக்க மாட்டேன். இப்போ வந்ததுனால இதனுடைய நன்மைகளை நான் நிறைய அனுபவிக்கிறேன். மேபி அதுக்கு எல்லாம் சொல்லலாம், இங்கே கடை இல்லைங்க, எல்லாம் கிராமமாக இருக்குது ஒன்று அப்படி இப்படிலாம் சொல்லலாம். அதெல்லாம் ஒரு பக்கம், அதில் 1% தான். ஆனால் 99% எனக்கு ஒரு நிறைவு இருக்கு. என்னன்னா, நான் இங்கே இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், அவ்வளோதான், ஃபுல் ஸ்டாப். அதுக்கு மேலே யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலையே கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஒரு சில காலகட்டத்தில், ஒரு சிலர் நான்லாம் வந்து அந்த காலத்தில் பிறந்திருந்தேன்னா எப்படி இருந்திருக்கும், இல்லை மேபி நம்ம எப்படி யோசிப்போம் இல்லையா, அக்கிரமும் அநியாயமும் நம்ம சமுதாயத்தில் அதிகமாகும் போது இதெல்லாம் அந்த காலத்திலேயே நம்ம இருந்திருக்கணுங்க, அந்த காலத்திலேயே போய் சேர்ந்துருக்கணுங்க. வயசானவங்க அப்படி சொல்லுவாங்க, இந்த கொடுமையை பார்க்கறதுக்கு நான் அப்பவே போய் சேர்ந்துருக்கலாம் அப்படின்வாங்க. அப்போ கர்த்தர் உங்களை இன்னும் உயிரோட வச்சிருக்கிறாருன்னா உங்களை பற்றி என்ன வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம், ஒரு நோக்கம் இன்னும் இருக்குது, இன்னும் முடிவு பெறாத ஒரு சில கடமைகள், நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த இடம் காலம் இதை பற்றி நம்ம ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது, தேவனிடத்துல முறையீடு செய்யவே கூடாது. ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும். ஒருவேளை தேவனை நீங்க இருக்க, இப்போ உனக்கு டைம் முடிஞ்சிருச்சுப்பா 2030 என்னை பார்த்து, எப்பா மூங்கில் பாடில் உனக்கு இருக்கிற டைம் முடிஞ்சிருச்சு, மூட்டையை கட்டிட்டு கிளம்பு அப்படின்னு என்கிட்ட சொன்னார்னா, ஐயோ சர்ச்சு சபை மக்கள் நான் கஷ்டப்பட்டு இங்கே அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா நான் என்ன பண்ணுறேன்னு அர்த்தம், தேவனுடைய சித்தத்தை செய்ய மறுக்கிறேன்னு அர்த்தம். அதுவும் என்னதான், பாவம். நான் சொல்கிறேன், இப்போ இந்த இவ்வளோ விளக்கணும் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, தேவ சித்தத்தை நம்ம செய்ய மறுக்கும் போது அதுவும் என்னவா மாறுகிறதுங்க, பாவமாக மாறுது. அதுதான் இந்த கோயிங் அஸ்ட்ரே, வழி தவறுகிறவர்கள். அடுத்ததா 3ஆவதா பார்த்தோம், மீறுதல்கள், டிரான்ஸ்கிரஷன் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்க, சங்கீதம் 51:1 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சங்கீதம் 51:1, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். மீறுதல்கள், டிரான்ஸ்கிரஷன். இப்போ இந்த டிரான்ஸ்கிரஷன்ற வார்த்தையை நீங்க எங்க பார்க்க முடியும்னா, நம்ம அந்த காம்பவுண்ட் செவரில் எழுதி வச்சிருப்பாங்க, நோட்டீஸ் ஒட்டாதீர்கள், மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள். do not stick bills, transgressors will be prosecuted. டிரான்ஸ்கிரஸ், மீறுதல் அப்படின்னா என்ன அர்த்தம், அது வந்து ஒரு நியமனம். அந்த செவுத்துல நோட்டீஸ் ஒட்டக்கூடாதுன்றது ஒரு ரூல். அது அந்த வீட்டை கட்டினவன், அந்த காம்பவுண்ட் செவரு பெயிண்ட் அடிச்சவன், கஷ்டப்பட்டு காம்பவுண்ட் செவரை கட்டினவன் பெயிண்ட் அடிச்சவன் அவன் எழுதி வச்சிருக்கான், ஏன்னா அவன் செலவு பண்ணி வச்சிருக்கான். நம்ம பாட்டு என்ன பண்ணிடுவான், நம்ம ஆளுங்க போயிட்டு போஸ்டர் ஒட்டிடுவாங்க. அதனால அவர் என்ன பண்றாரு,
அங்கே வந்து போட்டு ஒருத்தர் விலங்கு ஃபோட்டோலாம் போட்டு வச்சுருப்பாங்க. விலங்கு ஃபோட்டோலாம் போட்டு ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவானு அப்படின்ற மாதிரி நிறையா இதெல்லாம் பார்ப்போம். ஸோ இதுதான் மீறுதல். மீறுதல்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நியமனம் இருக்குது, அந்த நியமனத்தை நான் என்ன பண்ணுறேன், மீறுறேன்னு அர்த்தம். ஒரு ரூல் ஒன்று இருக்குது, ஒரு சட்டம் ஒன்று இருக்கிறது, அந்த சட்டத்தை நான் மீறுகிறேன், அதுவும் என்னதான், பாவம். லூக்கா 15வது அதிகாரம் 29வது வசனம் பாருங்க. லூக்கா 15:29. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய், அதாவது இந்த கெட்டகுமாரன் அவனை பற்றி அந்த சம்பவம், இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தோம். அப்பா சொன்ன எல்லா கற்பனையும் பெரிய பையன் என்ன பண்ணனா, மீறவே இல்லையா. ஆனால் சின்ன பையன் தான் வந்து சொத்துக்கத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான் இல்லையா, ஆனால் மனம் திரும்பி வந்துட்டான். ஆக்சுவலி இங்கே கெட்ட பையன் யார் அப்படின்னா, கெட்டகுமாரன் வந்து ரிட்டர்ன் வந்தவன் இல்லை, கூடவே இருந்தவன் தான் கெட்ட பையன். ஏன்னா திரும்ப வந்தவங்க கூட அப்பாவுடைய அன்பை ருசிப்பா நினைச்சு திரும்ப என்ன பண்ணிட்டான், வந்துட்டான். ஆனா மூத்தவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் கூடவே இருந்து அப்பாவுடைய எல்லா கற்பனையும் கை கொண்டு, ஆனா கடைசியா என்ன பண்றான், எனக்கு நான் பார்ட்டி பண்றதுக்கு, நான் பிரியாணி வச்சு செய்யறதுக்கு எனக்கு ஒரு ஆடு கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அவங்க அப்பா கிட்ட சண்டை போடுறான், அவன் வந்து வாக்குவாதம் பண்றான். அப்போ இதுதான் கற்பனையை மீறாதிருந்தும். ஸோ அப்பா சொன்ன எல்லாத்தையும் அந்த பெரிய பையன் என்ன பண்ணியிருக்கிறான், கீழ்ப்படிஞ்சிருக்கிறான். அதனால அவன் போய் என்ன பண்றான் பாருங்க, என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது நீர் கொடுக்கவில்லை அப்படின்றான். ஸோ இதுதான். ஸோ 3 காரியம் பார்த்துருக்கோம். முதலாவது மகிமை இழந்தவர்கள், ரெண்டாவதா வழி தப்பி போகிறவர்கள், அதாவது தேவ சித்தத்தை செய்ய மறுத்து தேவ சித்தத்தை செய்யாமல் வேற வழியில் நான் போனாலும் அதுவும் பாவம் தான். அடுத்து மூன்றாவதா மீறும் பொழுது. அப்படின்னா என்ன அர்த்தம், மீறுதல்னா ஒரு நியமனம் இருக்கிறது, அதை நான் மீறும் பொழுது அது பாவம். அடுத்தது நான்காவதாக அக்கிரமங்கள், அக்கிரமம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்க, எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம். எபேசியர் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஸோ இந்த அக்கிரமம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்மளுடைய அந்த அந்த பாவத்தினுடைய அந்த பாவத்தை, நமக்குள்ள இருக்கிற அந்த பாவத்தினுடைய சுபாவத்தை தெய்வீக தன்மைக்கு எதிராக திசை திருப்பும் போது, இப்போ உதாரணத்திற்கு எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டிஃபால்ட்டான ஒரு நேச்சர், மனுஷனுக்குள்ள இருக்கிற இந்த உதாரணத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு அடிப்படையான ஒரு உணர்வு என்னன்னா, ஏதாவது ஒன்றை மனுஷன் ஆராதித்தே ஆகணும், கண்டிப்பா ஆராதனை செய்வான். அதுதான் மனுஷனுடைய இயல்பு. அது எதையோ ஒன்று ஆராதிப்பான். ஒன்று கடவுளை ஆராதிப்பான், உண்மையான கடவுளை ஆராதிப்பான், இல்லை விக்கிரகத்தை ஆராதிப்பான், இல்லை கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கொள்கையை ஆராதிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ ஒரு நாத்திகன் எடுத்துக்கோங்க. நாத்திகன் அப்படின்னா அவன் அந்த கொள்கையை ஆராதிக்கிறான். அவனுக்கு பொறுத்தவரைக்கும் இந்த கொள்கை தான் முக்கியம். அப்போ அவன் ஆராதனை செய்ய முடியும். ஆராதனைன்னு என்ன அர்த்தம்னா, இப்படி தூபம் காட்டிக்கிட்டு இப்படி விளக்கு ஏற்றுறது மாத்திரம் இல்லை. ஆராதனை என்னன்னா அதற்காக அப்படியே உயிர் மூச்செல்லாம் துடிக்குது பார்த்தீங்களா, அதுதான். ஸோ அப்போ இப்படி பார்க்கும்போது இந்த தெய்வீக தன்மை, தேவனுக்குரிய ஆராதனையை செலுத்த முடியாதபடிக்கு, தேவனுக்குரிய கணத்தை செலுத்த முடியாதபடிக்கு எனக்குள்ள ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா, அது பேர் தான் அக்கிரமம். சொல்றது புரியுதுங்களா? மீறுதல்னா என்ன சொன்னேன், ஒரு நியமனம்னு ஒன்று இருக்கும், நியமனத்துக்கு மீறுதல், அதுதான் மீறுதல். அக்கிரமம்னா என்ன அர்த்தம், தெய்வீக தன்மைக்கு எதிராக எனக்குள்ள தோன்றுகிற ஒரு எண்ணம், அதுதான் மீறுதல், அதுதான் அக்கிரமம். சரியா? அப்ப 4 காரியத்தை பார்த்துருக்கோம். என்னன்னதுங்க, மகிமை இழந்தவர்கள், வழி தப்பி திரிகிறவர்கள், மீறுகிறவர்கள், அக்கிரமக்காரர்கள். இது 4மே நமக்கு பொருந்தும். ஏன்னா இது 4மே தனிப்பட்ட பாவத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்குது. சரியா? ஸோ இதோட நம்ம நிறுத்துவோம். இன்னும் பாவத்தினுடைய தன்மையை பற்றி இன்னும் அடுத்த வாரத்தில் நம்ம தொடர்ந்து தியானிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல நாளுக்காக நன்றி, இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட பேசி கர்த்தாவே, இந்த பாவத்தினுடைய தன்மையை குறித்து, இந்த பாவத்தினுடைய இந்த 3 வகையான பிரிவுகளை குறித்து நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். அப்பா, நாங்கள் பிறப்பிலிருந்தே நாங்கள் பாவமாய் பிறந்த மனிதர்கள். ஆனாலும் நீர் உம்முடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு மீட்பை தந்து, அந்த மீட்பினாலே நாங்கள் திரும்பவும் உம்மோடு இணையும்படியாய், உம்மோடு கூட அந்த உறவில் இருக்கும்படியாய் பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை மீட்டது மாத்திரமல்ல, நிரந்தரமாய் இருக்கும்படியான பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக தந்து, நாங்கள் பாவம் செய்யும் பொழுதெல்லாம், நாங்கள் மகிமை இழந்து போகிற சமயங்களிலே நாங்கள் வழி
தப்பி போகிற நேரங்களிலே, மீறுதல்களை செய்கிற நேரங்களிலே, அக்கிரமங்களை செய்கிற நேரங்களிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இருந்து நீர் உணர்த்தி கொண்டிருக்கிற உம்முடைய உணர்த்துதல்களுக்காக நன்றி. நிறைய நேரம் பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உங்கள் சத்தத்தை கேட்காம போயிட்டோம், அதனால நாங்கள் நிறைய நேரம் பாவம் செய்தவர்களாய் மாறிட்டோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவரே உம்முடைய சத்தத்திற்கு எப்பொழுதும் விட்டு கொடுக்கிறவர்களாய், கர்த்தர் இந்த பாவத்தினுடைய காரியங்களை குறித்து நீர் எங்களுக்கு உணர்த்தும் பொழுது உடனடியாக கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைக்கு இணங்கி நடக்கிற இருதயம் உள்ளவர்களாய் கர்த்தர் நீர் எங்களை மாற்றும். எவ்விதத்திலும் கடின தன்மைகளோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய், கர்த்தருடைய நியமனத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற துணிகரமான எந்த எண்ணமோ யோசனைகளோ எங்களுடைய எண்ணங்கள் யோசனைகள் இருதயங்களிலே வராதபடிக்கு கர்த்தர் நீர் உம்முடைய அன்பினால் எங்களுடைய சிந்தை இருதயம் எல்லாவற்றையும் நீங்க நிரப்புங்க. இதனால் எங்களோடு நீர் பேசினதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய நாம மாத்திரம் மகிமை அடையட்டும். பாவம் இல்லாத பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு தேவ மகிமைக்காக வாழ்ற வாழ்க்கையை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் சபை மக்களுக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற எல்லாருக்கும் கர்த்தர் நீர் தருவீராக. பரிசுத்தப்படுத்தும், வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். 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 ஸ்தோத்திரம்.